தலைவலி ஆனால் காதோட இந்த பகுதிகள், காதோட மேல் பகுதிகள், எக்ஸாக்டாக இந்த இடம்லாம் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, டெம்பிள்னு சொல்லுவான் இல்லையா, இந்த இடம் இங்கே 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 காதோட பின்பகுதிகள் உங்களோட இந்த இடம் வரைக்கும், எக்ஸாக்டாக கழுத்தோட மேல் பகுதி, தலையோட முடிவு, அந்த இடமெல்லாம் உங்களுக்கு 2 பக்கமும் வலிக்கும். சிலருக்கு ஒரு பக்கம் மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும், ஹெவியாக இருக்கும் அந்த ஹெட்டேக். இந்த மாதிரி ஒற்றை தலைவலியோ அல்லது 2 பக்கம் தலை ஹெவியாக காட்டுற இடத்துல வலி இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவனமாக பாருங்கள், லொக்கேஷன் பாருங்கள். கால் பாதத்தில் சுண்டு விரல் அதுக்கு பக்கத்து விரல் 2க்கும் இடையில மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருக்க அந்த பாயிண்ட். உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கிறீங்கன்னா உடலை விட்டு வெளியே ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும், லைக் திஸ். தெரியுதுங்களா? விரல்கள்னால் இப்படி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 2 கால்கள்லையுமே ப்ரெஷர்ஸ் அதே இடங்களில் அதே லொக்கேஷனில் ப்ரெஷர்ஸ் இருக்கணும். 3லேருந்து 5 முறை. அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது 10லேருந்து 15 செகண்ட் டைட்டாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல வலி இருக்கணும், கடுக்கடுன்னு வலிக்கிற அளவுக்கு ப்ரெஷர்ஸை கொடுங்க. ப்ரெஷர் இருக்கும்போது, ப்ரெஷரில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கும்போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஒரு ஜென்டலாக இருக்கட்டும் உங்களோட ப்ரீத்திங். ஸோ இதை வந்து ஒரு 3 to 5 டைம்ஸ், ரொம்ப வலி இருந்ததுன்னா 10 முறை வரைக்குமே கொடுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு முறை ப்ரெஷர் கொடுத்து முடியும் போதெல்லாம் உங்களோட அந்த வலியோட தீவிரம் குறைஞ்சிட்டே வர்றதை ஃபீல் பண்ணுவீங்க. தயவு செய்து அதுக்கு மேலே தேவைப்பட்டால் உங்களோட வலி மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக கொடுங்க. ஒரு 10 டைம்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டேலெல்லாம் அந்த ரீசன், அதாவது அந்த வலி வர்றதுக்கான ரீசன் பிரேக் ஆக ஆரம்பிக்கும். கண்டினியூஸாக ஒரு 10 நாளாவது கொடுங்க, தேவைப்பட்டால் அதுக்கு மேலே.